உன் வீட்டில் நடந்த விஷயத்தை வச்சு நீ ரொம்ப சூடா இருப்ப, நான் உனக்கு ஜில்லுன்னு ஏதாவது வாங்கிட்டு வர இரு அப்படின்னு சொல்லிட்டு வித்யா போறாங்க. உடனே ரோகிணி இருந்துட்டு, ஏய் நில்லுடி, வர வர என்னோட விஷயத்த பார்த்தா உனக்கு காமெடியா போச்சு இல்ல, நானே இங்க ரொம்ப பயந்துகிட்டு இருக்கேன்டி, உனக்கு என்ன தாண்டி இப்ப பயம் உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க வித்யா. உடனே அந்த பிஏ பண்ண வேலையை பார்த்து இல்லடி, அந்த முத்துக்கிட்ட என்ன கோத்து விட்டு போட்டு போயிட்டான் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஆமா, அவன் எதுக்கடி முத்துவோட பேரை சொன்னா அப்படின்னு சொல்லிட்டு வித்யா கேக்குறாங்க. உடனே ரோகிணி இருந்துட்டு, அப்பதானே என்னோட வீட்டுல எனக்கு பிரச்சனை வரும், அதுக்கு பயந்துட்டு நான் உடனே காசை அவனுக்கு ரெடி பண்ணி கொடுப்பேன், அதனாலதான் அவன் சொல்லியிருக்கான் அப்படின்னு சொல்லி ரோகிணி சொல்றாங்க. மனோஜ் வேற முத்து மேல பழி சொல்லியிருக்காரு, அதெல்லாம் பார்த்துட்டு அந்த முத்து சும்மா இருக்க மாட்டானே அப்படின்னு சொல்லி வித்யா கேட்கவும், அதை நினைச்சாதாண்டி எனக்கு இன்னும் ரொம்ப பயமா இருக்கு, யார் அந்த ஃபேக்கா லெட்டர் கொடுத்தாங்கன்னு சொல்லிட்டு நான் கண்டுபிடிக்காம விட மாட்டேன்னு சொல்லி கங்கணம் கட்டிக்கிட்டு இருக்காண்டி அந்த முத்து அப்படின்னு சொல்லிட்டு ரோகிணி சொல்றாங்க. அது மட்டும் இல்லடி, அவன் வேற கார்ல 4 இடம் சுத்துறவன், அந்த பிஏவை ரொம்ப ஈஸியா கண்டுபிடிச்சிருவான் அப்படின்னு சொல்லி ரோகிணி சொல்றாங்க. அப்ப இப்ப அதுக்கு என்னடி பண்றது அப்படின்னு சொல்லிட்டு வித்யா கேக்குறாங்க. அந்த முத்துவோட லைஃப்ல எந்த ப்ராப்ளமும் இல்லைங்கிறதுனால தானே அவன் என் விஷயத்துல தலையிடுறான், அவனோட பிரச்சனையை கவனிக்கிறக்கே அவனுக்கு நேரம் இல்லாத மாதிரி ஒரு பிரச்சனையை கொடுத்துட்டோம்னா அவன் என் விஷயத்துல தலையிட மாட்டான் பாரு, அதுக்கு ஒரு வழி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ரோகிணி சொல்றாங்க. அதுக்கு என்னடி பண்றது அப்படின்னு சொல்லி வித்யா கேட்ட உடனே, அவனுக்கும் மீனாக்கும் இடையில ஒரு பெரிய பிரச்சனையை கிரியேட் பண்ணி விட்டுட்டாவே போதும் அப்படின்னு சொல்லவும், அதுக்கு நீ இப்ப என்ன பண்ண போற அப்படின்னு சொல்லி வித்யா கேக்குறாங்க. முடியும், அதுக்கு என்கிட்ட ஒரு ஐடியா இருக்கு, அந்த சிட்டி சொன்னான்ல ஆன்ட்டியோட பணத்தை திருடுந்து வந்து மீனாவோட தம்பி சத்யாதான் சொல்லிட்டு, அந்த வீடியோ வந்து முத்துவோட போன்ல இருக்கு, அந்த வீடியோவை எப்படியாவது எடுக்கணும் அப்படின்னு சொல்லி ரோகிணி சொல்றாங்க. உடனே வித்யா இருந்துட்டு, அதை தான் ஒரு தடவை எடுக்கிறதுக்கு ட்ரை பண்ணி கட்டில் கடையெல்லாம் உருண்டு புரண்டு எல்லாத்தையும் பண்ணி ட்ரை பண்ணி எடுக்க முடியாம தானே திரும்பி வந்துட்டேன் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. என்ன பண்றது, அன்னைக்கு அதை எப்படியோ மிஸ் ஆயிருச்சு அப்படின்னு சொல்லி ரோகிணி சொல்லவும், சரி அதை இப்படிதான் எடுக்கிறது அப்படின்னு சொல்லி வித்யா கேட்கும். நான் எடுக்க போறதில்ல இந்த தடவை நீ தான் எடுக்க போற அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. உடனே வித்யா இருந்துட்டு, நானா அப்படின்னு சொல்லி ரொம்ப ஷாக் ஆகுறாங்க. நான் எப்படி அவன் மொபைல்ல இருந்து அந்த வீடியோ எடுக்க முடியும் அப்படின்னு சொல்லி வித்யா கேட்கவும், நீ வந்து நாளைக்கு முத்துவோட காரை புக் பண்ணு, கார்ல போகும்போது உன்னோட போன்ல பேசுற மாதிரி பேசிட்டு இருந்துட்டு கொஞ்ச நேரத்துல போன் ஆஃப் ஆயிருச்சு அப்படின்னு சொல்லி கொஞ்சம் உங்க போன் கொடுங்க பேசிட்டு தரேன்னு சொல்லி அவனோட போனை வாங்கிட்டு அந்த வீடியோவை எடுத்து எனக்கு அனுப்பிடு அப்படின்னு சொல்லி ரோகிணி சொல்றாங்க. உடனே வித்யா இருந்துட்டு, ஏய் ரோகிணி என்னடி அந்த முத்துக்கிட்ட போய் என்ன கோத்து விடுற அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஏய் எனக்காக இது கூட பண்ண மாட்டியாடி அப்படின்னு சொல்லி ரோகிணி கேட்கவும், உனக்கு பண்ண வேண்டி, அதுக்காக நான் இந்த வீடியோ உனக்கு எடுத்து அனுப்பி கடைசியில் இதனால ஏதாவது ஒரு பிரச்சனை வந்து நான் தான் அவங்ககிட்ட அந்த ஃபோனை வாங்கினேன் அப்படிங்கிறது அவனுக்கு ஞாபகம் வந்து அதனால எனக்கு ஏதாவது பிரச்சனை வந்தா என்னடி பண்றது அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. கவலைப்படாத, அந்த அளவுக்கு யோசிக்கிற அளவுக்குலாம் அவனுக்கு அறிவு கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு ரோகிணி சொல்றாங்க. அந்த வீடியோவை எடுத்து எனக்கு அமுச்சு வச்சுட்டு அந்த மெசேஜ் நீ டெலிட் பண்ணிடு அப்படின்னு சொல்லிட்டும் சொல்றாங்க. ஏ ரோகிணி, எனக்கு என்னமோ ரிஸ்க் எடுக்கிறமோன்னு தோணுதுடி, அந்த சிங்கத்தோட வாயில போய் தலைய விடுறமோன்னு சொல்லி எனக்கு தோணுதுடி, இந்த அளவுக்கு நம்ம ரிஸ்க் எடுக்கணுமாடி அப்படின்னு சொல்லிட்டு வித்யா கேட்கறாங்க பயந்துட்டே. என் லைஃபை காப்பாத்திக்கணும்னா நான் இதை பண்ணித்தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ரோகிணி சொல்றாங்க. உடனே வித்யா இருந்துட்டு, ஏய் நீ இந்த மாதிரி பண்றதுனால இதனால பாதிக்கப்பட போறது அந்த மீனா தானடி அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. அவங்க பாவம் தானடி அப்படின்னு அவங்க சொல்ல, அவளா பாவம், அவளாலதான் எனக்கு இத்தனை பிரச்சனையுமே அப்படின்னு சொல்லி ரோகிணி சொல்றாங்க. அவளை பத்தி உனக்கு தெரியாது, அவங்க 2 பேரும் சேர்ந்துதான் எனக்கு தொடர்ச்சியா பிரச்சனை கொடுத்துக்கிட்டே இருக்காங்க அப்படின்னு சொல்லியும் சொல்றாங்க. இப்ப நம்ம இந்த விஷயத்த கரெக்டா பண்ணிட்டோம்னா நமக்கு எந்த பிரச்சனையுமே கிடையாது. எங்க மாமியாரும் இந்த விஷயத்தை வச்சு அவங்க 2 பேர்த்தையும் வீட்டை விட்டு வெளியே அமைச்சிருவாங்க, அந்த முத்துவால எனக்கு எந்த பிரச்சனையும் வராது இனிமேல் அதுக்கப்புறம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அதனால நான் சொன்னது செய் அப்படின்னு சொல்லி வித்யா கிட்ட சொல்றாங்க. சரிடி, ஏதோ உனக்காக செய்யறேன், இருந்தாலும் எனக்கு ரொம்ப பயமா இருக்குடி அப்படின்னு சொல்லிட்டு வித்யா சொல்றாங்க. அடுத்த நாள் காலையில பாத்தீங்கன்னா முத்து கிளம்பி வெளியே போறாரு. கிளம்பி போகும்போதே அந்த கோயிலுக்கு போய் விசாரிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டே போறாரு. கோயில் வாசல்ல காரை நிறுத்திட்டு உள்ள நுழைஞ்சிட்டு அந்த சாமியாரை நீ எங்க போய் தொலைவறதோ அப்படின்னு சொல்லிட்டு கோயிலுக்குள்ள தொலைவறாரு. அந்த நேரம் பார்த்து முத்துவுக்கு தெரிஞ்ச பெரியவங்க 2 பேர் வந்துட்டு, என்னப்பா முத்து இந்த பக்கமெல்லாம் உனக்கு சாமி கும்பிடுற பழக்கமே இல்லையே அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அதெல்லாம் முன்ன சாமி, கல்யாணத்துக்கு அப்புறம் அதெல்லாமே ரொம்ப மாறி போச்சு அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அதுவும் நல்ல விஷயம் தானே அப்படின்னு சொல்லியும் சொல்றாங்க. நான் ஒரு முக்கியமான விஷயமா வந்தேன் அப்படின்னு சொல்லி முத்து சொல்றாரு. என்ன விஷயமா இருந்தாலும் சொல்லுப்பா, இந்த கடவுளை நம்பி நீ வேண்டிக்கிட்டீங்கன்னா நல்லதே நடக்கும் அப்படின்னு சொல்லவும், நல்லது நடந்தா சரி, அது நடக்கணும்னு சொல்லி தான் நான் இங்க வந்திருக்கேன், ஆனா நீங்க இந்த கோயில்ல தானே எப்பவும் இருப்பீங்க, அடிக்கடி வருவீங்க தானே அப்படின்னு சொல்லி கேட்கும். ஆமாப்பா டெய்லியுமே வருவேன் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. சாமியாரின்னு சொல்லிட்டு ஒரு 4 மணி போல நேத்து யாராவது ஒருத்தன் சுத்திக்கிட்டு இருந்தானா அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு முத்து. நேத்தா? ஆமாப்பா போலி சாமியாரு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அவங்க. போலி சாமியாரா அப்படின்னு முத்து கேட்கும். ஆமாப்பா கோயிலுக்குள்ள வந்து அன்னதானம் பண்றோம், கும்பாபிஷேகம் பண்றோம் அப்படின்னு சொல்லி அவன் உண்டியல் குலுக்கிட்டு இருந்தான் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. வரவங்க போற பக்தர்கள் எல்லாம் தொந்தரவு பண்ணி பணம் கேட்டுட்டு இருந்தான், கோயில் நிர்வாகத்துக்காரங்க வந்து அவன் போலியான ஆளுன்னு சொல்லி கண்டுபிடிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லியும் சொல்றாங்க. அப்படிங்களா அப்படின்னு முத்து கேட்கும். ஆமாப்பா, இந்த கோயிலுக்கு உனக்கு என்ன சம்பந்தம்னு சொல்லி இங்க இருக்கவங்க எல்லாம் விசாரிச்ச போது, கோயிலுங்கிறது போது சாமியும் போது அப்படின்னு சொல்லி திமிரா சொல்லியிருக்கான். என்ன விசாரிச்சாலும் அவன் ஒழுங்கா பதில் சொல்லாதனால ஃப்ராடுன்னு தெரிஞ்சோன்னா ஜனங்க எல்லாரும் சேர்ந்து நல்லா மொத்தி எடுத்துட்டாங்கப்பா அப்படின்னு சொல்றாங்க. ஆனா அவன் ஆள் எப்படி இருந்தா என்ன எதுன்னு தெரியுமா உங்களுக்கு அப்படின்னு சொல்லி கேட்கவும், தெரியும்ப்பா, நேற்று எல்லாரும் மொத்தி எடுத்துட்டு இருக்கும்போது நான் ஒரு வீடியோ வேற எடுத்து வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லி அந்த வீடியோ காமிக்கிறாரு. ஆனா இது நான் ஒரு போட்டோ எடுத்துக்கிட்டுமாண்ணா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு அந்த வீடியோ வாங்கி பாக்குறாரு முத்து. வீடியோ பார்த்தவருக்கு ஐயோ இவனை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு, ஐயோ இவனாண்ணே அப்படிங்கும்போது, ஏன் முத்து இவனை உனக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. ஆமாண்ணா, இவன் சரியான பொறுக்கினேன், நானே இவனை அடிச்சு போலீஸ்ல புடிச்சு கொடுத்துருக்கேன் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. ஓ இவன் தான் இந்த வேலையெல்லாம் பாத்துக்கிட்டு இருக்கானா அப்படிங்கிற மாதிரி யோசிக்கிறாரு. ஆனா திரும்ப இவனை எங்காவது இங்க பாத்தீங்கன்னா எனக்கு ஒரு போன் அடிங்கண்ணா அப்படின்னு சொல்லி சொல்றாரு. சரிப்பா முத்து கண்டிப்பா சொல்றோம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. கோயிலேருந்து முத்து கிளம்பும் போது கரெக்டாக அவருக்கு ஒரு கால் வருது. ஒரு சவாரிக்கு கூப்பிடுறாங்க. எங்க மேடம் சொல்லுங்க அப்படின்னு சொல்லும்போது, வளசர பக்கமா, சரிங்க மேடம் வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் வைக்கிறாரு. இந்த ரோகிணி போட்டு கொடுத்துருக்கிற திட்டத்தைப்படி அந்த வித்யா வந்து கார் புக் பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன், அதனால தான் இந்த கால் வருதுன்னு நினைக்கிறேன். முத்து அங்கே போய் வீடியோ அந்த வித்யா எடுத்துருவாங்களான்னு சொல்லி நம்ம பொறுத்து இருந்து பார்க்கலாம்.
நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.